ஹாய் வணக்கம், வெல்கம் டு மெட்ராஸ் மன்னார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்ன பார்த்தா உஸ்தாத் பகத்சிங். இந்த படத்தை மெயினாக நான் ஏன் ரிவ்யூ பண்ணேன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ரிவ்யூ பண்ணுறதுக்குமே. இது ஏன் ரிவ்யூ ஆகிடுச்சுன்னா இப்போ தான் போய் நான் தியேட்டரில் போய் பார்த்தேன். இந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பையா சன்னி யாதவ்னு ஒரு பைக்கர் என்ன சொல்கிறது பைக்கர் ஒருத்தர். அவர் வந்து ரிவ்யூ போட்டிருந்தார். ரிவ்யூ போடும்போது அவர் என்ன நான் சொன்னேன்னா சக யூடியூபருமே வந்து சொல்கிற மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ரிவ்யூஸ்க்கு எல்லாமே காசு வாங்கிட்டு போடுவாங்க. அதனால் வந்து படம் வந்து சரியாக இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அதெல்லாம் நம்பாதீங்க, படம் வந்து நல்லா இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு அவர் பவன் கல்யாண் ஃபேனு பரவாயில்லன்னு சொல்லியிருக்காரு. பட் என்ன இருந்தாலுமே அவர் யூடியூபர்ன்றாரு, ஒரு பெரிய யூடியூபர் தான் அங்கே தெலுங்கில். இருந்தாலுமே அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் பிரிக்கிங்காக இருந்தது. சரி அப்படி என்னதான்டா இருக்கு படம் உண்மையிலேயே வந்து இது சொல்கிற அளவுக்கு வருத்தம் இருக்கா என்ன ஏதுப்பா படத்தை பார்க்கலாம், நம்ம பார்த்து நம்மளுமே போடலாம் உஸ்தாத் பகத்சிங்கை ரிவ்யூன்ட்டு போய் பார்த்தாங்க. படம் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற படம் தான். தெலுங்கு ஆடியன்ஸ்னால் பர்டிகுலராக ஒன்லி வந்து பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் ஏற்ற படம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணம் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு சிஎம்ஐ வந்து ஷூட் பண்ணாங்க. அந்த கதை அப்படியே பில்டே அந்த பின்ன எந்த சுச்சுவேஷனில் எப்படி சுட்டாங்க அவரை. படத்தில் வந்து வில்லனாக வந்து பார்த்திபன் நடிச்சிருக்காரு. பார்த்திபன் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு ஒழிய அப்புறம் கிரிப்பாக வந்து ரோல் இல்லை. எனக்கு எப்பயுமே பவன் கல்யாண் படமே அவ்வளோதான், எல்லாமே அவர் தான் பண்ண பார்ப்பார். திரைப்படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சீன் வந்து தெரியலேருந்து அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா திரைப்படம் கிடையாது, திரைப்படமே அங்தாஸ்கர் எங்ககிட்டேருந்து காப்பி பண்ணாங்கன்னு தான் சொன்னார் ஹரிஷ் சங்கர். பட் அவங்க அப்பட்டமாக ஒரு காப்பி அடிச்சிருக்காங்க தெரியல இருந்து. ஸோ இந்த மாதிரி தான் முன்னுக்கு பின்னு அவங்க ஒரு சீன் அதுலேருந்து எடுத்தாங்க, இவர் ஒரு சீன் அதுலேருந்து எடுத்திருக்காரு. நிறையா தெரிய சிம்லன்ஸ் இருந்தாலுமே அவர் போலீஸாக இருக்காரா, அவர் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்காரா, என்ன ஏதுன்றது தான் வந்து போகிறது. இது டிப்பிக்கல் தெலுங்கு படம், டிப்பிக்கலாக வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் பவன் கல்யாண் ஃபேன்ஸ் தான். இந்த படம் வந்து மொத்தத்தில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஓடாத படம். அதனால் மெயின் பவன் கல்யாண் ஃபேன்ஸ்னால் ஓடலாம். பையா சன்னி யாதவ் நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அது வந்து பணம் வாங்கிட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. படமோட குவாலிட்டி ஆகட்டும், அந்த படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், அவ்வளோதான். உங்களுக்கு மாதிரி பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு தான் அந்த படம் எடுத்திருக்கு. மற்றபடி படத்தில் ஒன்றும் கிடையாது, வேஸ்ட்.